அனைவருக்கும் அதிகமானி நண்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன் டெட் எக்ஸாமுக்கான ஃப்ரீ டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் காமன் டெட் எக்ஸாம் படிக்கிறீங்க, இல்லை ஒர்க்கிங் டீச்சருக்கான டெட் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஸோ ஆசிரியர்கள் அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான பார்ட் 2. ஏற்கனவே பார்ட் 1ல் தமிழ் வினாக்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது பார்ட் 2ல் இருக்கக்கூடிய தமிழ் வினாக்கள். டெய்லி நம்ம யூடியூப்பில் ஃப்ரீ டெஸ்ட்டாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுபோல் வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் ஆகும். டெலகிராமில் இது வரையும் ஜாயின் பண்ணாதுங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்லேயும் அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு டெஸ்ட் பேட்சஸ் இல்லை வீடியோ கிளாஸஸ் வேணும் அப்படின்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெட்டுக்கு வந்து டெஸ்ட் பேட்சஸ் மட்டும் இருக்குது. இதே குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோ கிளாஸஸும் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 இதுக்கு எல்லாமே வீடியோ கிளாஸஸ் இருக்கும். டெட் ஒர்க்கிங் டீச்சருக்கும் நார்மல் டெட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டுருக்கு. பேப்பர் 1 பேப்பர் 2ல் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே போல் குரூப் 4க்கான ஹோம் டெஸ்ட் பேட்ச், குரூப் 4க்கான ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்சஸும் போயிட்டுருக்கு. ஸோ அதில் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ரெகுலராக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரலையும் இந்த கிளாஸஸ் வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொண்டு போகலாம். சரிங்களா? சேனலுக்கான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வரட்டும். முதல் கேள்வி, எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறக்கூடிய மற்றொரு நூல் எது கேட்குறாங்க? எழுத்துக்கும் இலக்கணம் சொல்லணும், அதே போல் சொல்லுக்கும். எழுத்து சொல் இது ரெண்டுக்குமே இலக்கணம் கூறக்கூடிய நூல் எது? நேமிநாதமா, மாறன் அலங்காரமா, கோலநாதமா, அதே போல் சந்திரலோகமா? நமக்கு சரியான ஆன்சர் எது? நேமிநாதம். நேமிநாதம் எதுக்கெல்லாம் இலக்கணம் சொல்லக்கூடியது? எழுத்து, அதே போல் சொல். அதே போல் மாறன் அலங்காரம் எதுக்கு இலக்கணம் சொல்லக்கூடியது? அணி இலக்கணம். கோலநாதம் அப்படின்றது அணி இலக்கணம். அதே போல் சந்திரலோகம் அப்படின்றதும் அணி இலக்கணத்துக்கு சொல்லக்கூடிய மற்றொரு நூல். சரிங்களா? அணிக்கு இலக்கணம் சொல்லக்கூடிய நூல்கள் மீதி 3மே. நேமிநாதம் அப்படின்றது மட்டும்தான் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் சொல்லக்கூடிய நூல். இந்த நூலை யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? இந்த நூலை யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணவீர பாண்டியன். யார்? குணவீர பாண்டியன். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் இந்த நூல் சம்மந்தமாக கேட்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கேள்வி, டெட் எக்ஸாமாக இருக்கலாம், எல்லா விதமான தேர்வுகள்லையும் இந்த நூலுக்கான வேறு பெயர் சின்னூல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. அதே போல் இது என்ன வகையான நூல்னு கேட்டாங்கன்னா இது இலக்கணம் சார்ந்த நூல், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சின்னூல் அப்படின்றது அதற்கான வேறு பெயர், இது இலக்கணம் சார்ந்த நூல் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது சம்மந்தமான கேள்வி தான் திரும்ப திரும்ப கேட்பாங்க. அடுத்து பாருங்க, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவா, இலங்கையா, மலேசியாவா, சிங்கப்பூரா? எதுக்கு கேட்குறாங்க? மொழிக்காக. எந்த மொழிக்காக? தமிழ் மொழிக்காக. அப்போ தமிழ் மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மலேசியா. சரிங்களா? மலேசியா இதுதான் முதல் மாநாடு, தமிழ் மொழிக்காக மாநாடு நடத்திய முதல் நாடு. இது கேள்வி கேட்பாங்க. அதே போல் உலகிலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்தப்பட்ட முதல் மொழி அப்படின்னா அது தமிழ் மொழி அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. அப்பாதுரையார். நான் என்ன சொன்னேன்? இப்போ மாநாடு நடத்திய நாடுன்னு கேட்டாங்கன்னா மலேசியான்னு சொல்லிடுவீங்க. இப்போ சொன்ன மேற்கோள், உலகத்திலேயே ஒரு மொழிக்கே மாநாடு நடத்திய மொழி எது அப்படின்னா தமிழ் மொழி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்பாதுரையார். இது கேள்வியாக கேட்பாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே போல் மலேசியாவில் எங்கே வந்து உலக தமிழ் மாநாடு நடந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா கோலாலம்பூர். சரிங்களா? இதுவும் கேள்வியாக கேட்பாங்க. கோலாலம்பூர் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. எந்த இடம் அப்படின்னு கேட்பாங்க. எந்த வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 66, 1966ஆம் ஆண்டு. எந்த வருஷம்? 1966. அடுத்த கேள்வி, 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாட்டு பறவைகள், சரிங்களா, இது பறவைகள் வலசை வருவது பற்றி தென் திசை குமரி ஆடி வட இசைக்கு ஏகுவீர் ஆயின். இந்த பாடல் மேற்கோள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல் வரி. சரிங்களா? இந்த பாடல் வரி வந்து யார் பாடினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு புக்கில் இருக்கக்கூடியது தான். பறவைகளுடைய வலசை போதல் சம்பந்தமாகவும் பறவைகள் சம்பந்தமாகவும் ஒரு உரைநடை பகுதி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுலேருந்து கேட்கக்கூடிய கேள்வி தான் குடப்புலவைனாரா, சத்தி முத்தப்புலவரா, கணினன் பூங்குன்றனாரா, பரணரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடல் யார் பாடந்து? சத்தி முத்த புலவர். யார்? சத்தி முத்த
புலவர். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்? 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அப்படின்றதும் கேட்பாங்க. சரிங்களா? இது என்ன பாடல்? இதுவே இந்த பாடல் வரி இருக்கு இல்லையா, முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னு வரும்? நாராய் நாராய் செங்கல் நாராய், வராக நதிக்கரை ஓரம் மாதிரி நாராய் நாராய் செங்கல் நாராய். இந்த பாடல் வரி சத்தி முத்த புலவர். இதுவே குடப்புலவனார் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது சம்பந்தமா நமக்கு கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பாடல் வரி கொடுக்கலாம்? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. குடப்புலவனாருக்கு என்ன கேட்பாங்க? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்ற பாடல் வரி கேட்பாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுவே அந்த பாடல் வரி எந்த நூல் அப்படின்னு கேட்டோம்னா புறநானூறு. புறநானூரில் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்ற பாடல் வரி இருக்கக்கூடிய பாடலை யார் பாடினாங்க அப்படின்னா குடப்புலவனார் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இதுவே கணியன் பூங்குன்றனாருக்கு நமக்கு தெரியும், யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த பாடல் வரி யாருடையது? கணியன் பூங்குன்றனார். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்த பாடல் வரிகளை உலகெங்கும் கொண்டு போய் சேர்த்திருப்பாரு. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்க. வேலு நாச்சியாருடைய காலம் 1730, அதிலிருந்து 1796. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வருடம் வேலு நாச்சியார் அவர்கள் சிவகங்கையை மீட்டாங்க? 1740 கிபியா, 1745, 1780, 85? இது 4 ஆப்ஷனில் எது சரியான ஆன்சர்? முதல்ல ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? உங்கள் சைடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியான ஆன்சர் எது? ஏபிசிடி. நமக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா? குட். இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. இதுதான் சரியான 1780. கிபி 1780 எதை மீட்டாங்க? சிவகங்கையை. இதை கேட்பாங்க. சரிங்களா? வேலுநாச்சியார் சம்பந்தமான தகவல்களில் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. அதே போல் அவருடைய கணவர் முத்து வடுகநாதர் இருக்கார் இல்லையா, அவர் எந்த வருஷத்தில் இறந்து போனார் அப்படின்னு கேட்டாங்கன்னா காளையார் கோவில் நடக்கக்கூடிய அந்த போர், காளையார் கோவில் எந்த வருஷம்னு கேட்பாங்க. 1772, 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 மனுஷன் வாழ்வை பிரிச்சுக்கொன்ற மாதிரி 8 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? வந்து பழி வாங்கிடுவாங்க. 1780, 80 அப்படி ஞாபகம் வச்சாலும் சரி, இல்லை 80 8 வருஷத்துக்கு முன்னாடி 1772 அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. சரிங்களா? ஸோ இந்த படை, இந்த சிவகங்கையை மீட்கக்கூடிய இந்த படைக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்போம். 1780 சிவகங்கையை மீட்டாங்க இல்லையா, அப்போ ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னு கேட்டோம்னா ஹைதர் அலி. ஹைதர் அலி அவர்கள் தான் அங்கிருந்து ஹெல்ப் பண்ணுவார். சரிங்களா? ஆங்கிலேயரை தோற்கடித்து நம்ம சிவகங்கை மீட்பதற்கு உதவி செய்தவர் யார் அப்படின்னா ஹைதர் அலி. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வேற யார் அப்படின்னா நம்ம பிக்சர்லாம் பார்த்துருப்போம். யார்? மருது சகோதரர்கள். ஸோ இந்த கேள்விகள் கேட்பாங்க. அடுத்து, என் உயிர் அணையாய் நீ இளவல் உன் இணையான் என்று குகனிடம் யாரை இளவலாக ராமன் சுட்டுகிறான்? இது ரொம்ப முக்கியமானது. இந்த பாடல் வரியை தேர்வுகளை நமக்கு கேட்பாங்க. என் உயிர் அணையாய் நீ இளவல் உன் இணையான் என்று குகனிடம் யாரை இளவலாக ராமன் சுட்டுகிறான்? வீடனா? கிடையாது. பரதனா? கிடையாது. லக்குவனா? சுக்ரீவனா? ஸோ இதில் யாரை சொல்கிறாங்க? லக்குவனை சொல்கிறாங்களா, இல்லை பரதனை சொல்கிறாங்களா, இல்லை வீடனை சொல்கிறாங்களா, சுக்ரீவனை சொல்கிறாங்களா? பாடல் வரிகள் நம்ம படிச்சிருந்தோம்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். யாரை இளவலாக அப்படின்னு குகனிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இலக்குவனை சொல்கிறாங்க, லட்சுமணனை சொல்கிறாங்க. லக்குவனன். என் உயிர் அணையாய் நீ இளவல் உன் இணையால் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? யார் சொல்கிறாங்க? லக்குவனை சொல்கிறாங்க. அப்போ குகனோடு சேர்த்து ஐவர் உளரானோம், ஐவர் உளரானோம் அப்படின்ற கேள்வியும் கேட்பாங்க. யாரோடு சேர்த்து ஐவர் உளரானோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா குகனோடு சேர்த்து 1000 அம்பிகளை உடைய அந்த படைக்கு தலைவன் யாரு? குகன் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ இதுவே கேள்வியாகவும் கேட்பாங்க. ஐவர் உளரானோம் அப்படின்றது யாரோடு சேர்த்து அப்படிங்கிறது குகனோடு சேர்த்து. அப்போ அந்த ஐவர் யார் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல்ல ராமன், அப்புறம் லக்குவனன், இது இல்லாமல் பரதன், இவங்க 3 பேர் ஆச்சா. இது இல்லாமல் சத்ருகனன், சத்ருகனன், ராமன், பரதன், லக்குவனன், 4 சத்ருகனன், 5வது குகன். ஐவர் உளரானோம். யார் யாரெல்லாம் சேர்ந்து ஐவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இவங்க 5 பேர். சரிங்களா? அடுத்து, உவமேயம் எனும் உவமை பின்னுமாக அமைவது. உவமேயம் முன்னும் உவமை பின்னுமாக அமைவது டேஸ் எனப்படும்.
எது வந்துன்னு பாருங்க. ஊமை தொடர், ஊமை தொகை, உருவகம், அன்மொழி தொகை, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நமக்கு சரியான ஆன்சர் இது உருவகம். உருவகம் எப்படி இருக்கும்? முதல்ல உவமேயம் இருக்கும், உவமேயம் முன்னர் இருக்கும், உவமை என்னவா இருக்கும்? பின்னர் இருக்கும். இதுதான் நம்ம உருவகம் சொல்லுவோம். சரிங்களா? பின்னர். ஸோ எடுத்துக்காட்டு ஏதாவது ஒன்று கமெண்டில் கீழே மென்ஷன் பண்ணுங்க. உருவகத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏதாவது ஒன்று. இங்கே பாருங்க, முகமதி அப்படின்னு சொல்கிறோம். இது என்னது? உருவகம், உவமையா? சரிங்களா? உருவகமாக மாறும்போது முகமதி அப்படின்னு வரும். சரிங்களா? அதுவே வந்து ஊமையாக இருக்கும்போது மதிமுகம், மதி போன்ற முகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ இதுலேயே என்னன்னு கொடுத்துருக்கேன்? முகமதின்னு கொடுத்துருக்கேனா? இதில் உவமேயம் எது? அதாவது பொருள் சொல்லக்கூடியது. உவமேயம் எது? முகம். சரிங்களா? இது பொருள். எது? நம்ம முகத்தை சொல்கிறோம். அப்போ ஊமை எது? எது போல அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? மதி. அது உவமை. அப்போ ஊமை பின்னாடி வருதா? உவமை பின்னர் வந்துருச்சு, உவமேயம் முன்னர் வந்துருச்சு. புரியுதுங்களா? அப்போ இதுதான் உருவகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? முகமதி அப்படின்றது. அடுத்து பார்க்கலாம். பின்வரும் சொற்களில் பண்பாகு பெயருக்கு உரிய சொல்லை கண்டுபிடிக்கவும். வெள்ளை அடித்தான், கருங்குயில் பாடியது, வெள்ளை பசு மேய்ந்தது, செந்தாமரை பூத்தது. எது வந்து சரியான ஆன்சர்? பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னது? பண்பு ஆகு பெயர். அப்போ பண்பு சம்பந்தமாக இருக்கணும். கருங்குயில் நிறம் வந்துடுது, வெள்ளை பசு மேய்ந்தது, செந்தாமரை பூத்தது. இது நான்கிலுமே எது பண்பாகு பெயர் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளை அடித்தான். எது? சுவர் இருக்குது, அந்த சுவருக்கு வெள்ளை அடிக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? அதனுடைய பண்பை குறிப்பிட்டு வெள்ளை அடித்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ புதுசாக படிக்கும்போது சிலருக்கு டவுட் வரும். வெள்ளை அடித்தான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறோம் இல்லையா? இங்கேயும் தானே கருமை இருக்குது, இங்கேயும் தானே வெள்ளை இருக்குது, இங்கேயும் தானே செம்மை இருக்குது. அப்போ இதுவும் தானே நிறத்தை குறிக்குது. அப்போ இது வராதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வெள்ளை அடித்தான் அப்படின்னும் போது வெள்ளை நிறத்துக்கு ஆகி வராமல் எதுக்கு ஆகி வருது? சுண்ணாம்புக்கு ஆகி வருது. வெள்ளை அடித்தானா வெள்ளையை போய் அடித்தானா? சுண்ணாம்பு, வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு எடுத்து அடிக்கிறான்னு அர்த்தம். ஆனால் அங்கே கருங்குயில், வெள்ளை பசு அப்படின்னும் போதெல்லாம் அதுக்கு பேருக்கு சேர்ந்து அதனுடைய நிறத்தை மட்டும்தான் குறிக்குது. ஐ மீன் கருமை நிறத்தையே அங்கே குறிப்பிடுது. பசுவில் வெள்ளை நிறத்தை அங்கே குறிப்பிடுது. செந்தாமரை தாமரை செம்மையாக இருக்கிறத குறிப்பிடுது. இது எல்லாமே நிறங்களுக்கு அப்படியே அந்த நிறத்துக்கு ஆகி வருகிறது. ஆனால் இந்த இடத்துல பண்பு ஆகுபெயர். ஆகுபெயர்னா என்னது? அந்த ஆகுபெயர் சொல் அதற்கு ஆகி வராமல் வேறொன்றுக்கு ஆகி வருவது. அப்போ வெள்ளை நிறமானது அந்த வெள்ளை அடித்தான் எண்ணக்கூடிய அந்த நிறத்திற்கு ஆகி வராமல் சுண்ணாம்புக்கு ஆகி வருகிறது. சரிங்களா? அதுதான் பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பண்பாகு பெயர். புரிஞ்சுதுங்களா? அடுத்து, விசும்பு என்பதன் பொருள். நிலம், வானம், காற்று, நெருப்பு. விசும்பு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. விசும்பு அப்படின்னா என்னது? வானம். அதுக்குன்னு விசும்பி விசும்பி அல்றான் அப்படின்ட்டு விசும்பு அப்படின்னா நீங்கள் என்ன எடுத்துக்கூடாது? விசும்பு அப்படின்னா விசும்பி விசும்பி அல்றாங்க, அழுகை அப்படின்னு எடுத்துக்கூடாது. அப்போ விசும்பு அப்படின்னா வானம் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. விசும்பு அப்படின்னா வானம். இதே போல் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு வரும்போது தீ அப்படின்னா நெருப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரியான வார்த்தைகளும் கேட்பாங்க. காற்று, வலி. இதே உயிர் வலி அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. உயிர் வலி அப்படின்னா ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சிஜனை உயிர் வலி அப்படின்னு சொல்லலாம். இது போல் இருக்கக்கூடிய சொற்கள் வந்து கேட்பாங்க. விசும்பு அப்படின்னா வானம், அழுகை அப்படின்னு போட்டுறாதீங்க. ஏன்னா அதுவும் சில டைம் ஆப்ஷனில் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிவிடுவாங்க. சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கேள்வி எண் 9. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களில் வெண்பா இலக்கணத்திற்கான தொடர்களை தேர்வு செய்க. செப்பல் ஓசை பெற்று வரும், 2 அடி முதல் 12 அடி வரை வரும், ஏகாரத்தில் முடியும், இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை பெற்று வரும். இதில் இது ஏன்னு வச்சுக்கோங்க. ஆ ஆ இ மட்டும் சரி, இது பி. சரிங்களா? ஆ ஆ இ மட்டும் சரி, சி. அனைத்தும் சரி, அனைத்தும் தவறு. எது கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? வெண்பா இலக்கணம் கொடுத்துட்டாங்க. வெண்பா இலக்கணம் அப்படின்னு வரும்போது வெண்பாவுக்கு என்ன வரும்? என்ன ஓசை? வெண்பா அப்படின்றது செப்பல் ஓசையா? கரெக்டு. சரிங்களா? வெண்பா அப்படின்றது செப்பல் ஓசை அப்படின்றது நமக்கு தெரியும். வெள்ளை கலர் செப்பல்னு சொல்லியிருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. வெண்மை நிறம், வெண்மை, செப்பல் வெள்ளை கலர். ஸோ வெண்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ண தேவையில்லை, அதுக்காக சொல்கிறேன். அதே போல் 2 அடி முதல் 12 அடி வரை வரும். இதுவும் கரெக்டாக ஒரு 2 அடி குரல் வெண்பா. சரிங்களா? அதிலிருந்து
12 அடி வரை வரும். இது சரிதான். சரிங்களா? அடுத்து ஏகாரத்தில் முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறாக இருக்குது. ஏகாரத்தில் முடியாது. அதே போல் இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை பெற்று வருமா அப்படின்னு கேட்டால் வரும். சரிங்களா? ஆப்ஷன் பி நமக்கு சரியான ஆன்சர். எது? செப்பல் ஓசை பெற்று வரும். 2 அடியிலிருந்து 12 அடி வரும். அதுவும் சரி. இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை பெற்று வரும். இதுவும் சரி. அப்போ ஆப்ஷன் பி வந்து நமக்கு சரியான ஆன்சர். ஏகாரத்தில் முடியுமா அப்படின்னு கேட்டால் ஏகாரத்தில் முடியாது. ஆசிரியப்பாவுக்கான இலக்கணம் ஏகாரத்தில் முடியாது. சரிங்களா? அது தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐ மீன் நமக்கு வெண்பா அப்படின்னு கொடுத்துருக்கும் போது ஏகாரத்தில் முடியக்கூடியது ஆசிரியப்பா, இங்கே வெண்பா. சரிங்களா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? ஏகாரத்தில் முடிவது எது அப்படின்னு கேட்டால் நமக்கு ஆசிரியப்பா அப்படின்றது நமக்கு சரியான ஆன்சர். சரிங்களா? ஸோ இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை அப்படின்றதும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி நமக்கு சரியான ஆன்சர். ஆ ஆ இ மட்டும் சரி. ஓகே, அடுத்த கேள்வி. 8ஆம் தீர்த்தங்கரான சந்திரபிரபாவின் கோவில் அமைந்திருக்கக்கூடிய மாவட்டம் எது? 8ஆம் தீர்த்தங்கரான சந்திரபிரபாவின் கோவில் இருக்கக்கூடிய மாவட்டம் கள்ளக்குறிச்சி, கோவை, தருமபுரி, ஈரோடு. சரியான ஆன்சர் எது? கோவையா, தருமபுரியா, ஈரோடா? ஸோ சரியான ஆன்சர் ஈரோடு. சரிங்களா? ஈரோடு சம்பந்தமான தகவல்களில் இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டா இது. 8ஆம் தீர்த்தங்கர் சந்திரபிரபாவுடைய கோவில் இருக்கக்கூடிய இடம். சரிங்களா? இது கேட்பாங்க. இதுவே எங்கே அப்படின்னு கேட்டோம்னா விஜயமங்கலம். விஜயமங்கலம். சரிங்களா? ஈரோடு மாவட்டத்தில் எக்ஸாக்டாக கேட்டோன்னா விஜயமங்கலம், இல்லை பெருந்துறை வட்டம் இந்த மாதிரியும் கொடுக்கலாம். சரிங்களா? இதுவே இந்த கோவில் எந்த மன்னரால் கட்டப்பட்டது அப்படின்னா கங்க மன்னர். கங்க மன்னரால் கட்டப்பட்டது. எந்த நூற்றாண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 8ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? 8ஆம் தீர்த்தங்கர் 8ஆம் நூற்றாண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ண தேவையில்ல. 8ஆம் தீர்த்தங்கரர் 8ஆம் நூற்றாண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திர பிரபா ரா ரா ரோ ஈரோடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து அன்பு என்ற பொருளை உணர்த்தக்கூடிய ஓர் எழுத்து சொல் இது. சோ நோ நோ நே எது வரும் பாருங்க. ஏற்கனவே ஓர் எழுத்து வருங்களா, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது சொல்லியிருப்பேன். நேனா நேசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நேசம் சொல்கிறோம் இல்லையா, நேசம் பாசம் நேசம், அதுதான் அன்பு. சரிங்களா? இதுவே சோ அப்படின்றது என்ன வரும்? மதில். சோ அப்படின்னா மதில், அதாவது அரண் சொல்கிறோம் இல்லையா, ஒரு நாட்டுக்கான அரண் இது அப்படின்னு சொல்லும் போது சோவை சொல்லலாம். சரியா? இதுவே வந்து நோ அப்படின் போது நோய் சொல்லலாம். நோய் நமக்கு வியாதி வருது இல்லையா, அது வந்து நோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுவே நோ அப்படின்னா வறுமை, வறுமைக்கு நோ வறுமை சொல்லலாம். சரிங்களா? இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இல்லை நோன்றது வறுமையால் நமக்கு என்ன வரும்? துன்பம் வரும், அதையும் சொல்லலாம். ஓகே, அடுத்து கேள்வி எண் 12. இந்திய இலக்கண கொள்கையின்படி பின்னணியில் தமிழ் இலக்கணம் எனும் மொழியியல் நூலை எழுதியவர் யார்? மு வரதராசனார், மார்க்ஸ் முல்லர், அகத்தியலங்கம், அதே போல சேவை சண்முகம். சரியான ஆன்சர். இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம், இதை பற்றி எழுதுவது யாரு? சேவை சண்முகம். ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். சரிங்களா? ஓகே, இதை வந்து தேர்வுகளில் கேட்பாங்க. அதே போல் தமிழ் நம்மலாம் படிக்கிறோம் இல்லையா, தமிழ் இலக்கிய வரலாறு, அதே போல் குரட்டை ஒளி, இதெல்லாம் யார் எழுதுனாங்கன்னா மூவா எழுதியிருப்பார். சரிங்களா? குரட்டை ஒளி மூவா எழுதியிருப்பார். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரியான கேள்விகளும் கேட்பாங்க. தமிழ் இலக்கிய வரலாறு யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே போல் குரட்டை ஒளி யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்பாங்க, மூவா. ஓகே, அடுத்து குறிஞ்சி திணைக்கு உரிய சிறுபொழுது, அதே போல் முல்லை திணைக்கு உரிய பெரும்பொழுதுன்னு கேட்டிருக்காங்க. குறிஞ்சி முல்லை. சரிங்களா? ஃபஸ்ட்டு குறிஞ்சி, அப்புறம் முல்லை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு மருதம். சரிங்களா? அதே போல் நெய்தல், அப்புறம் பாலை. ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம படிப்போம். வைகரை கொடுத்துருக்காங்க. குறிஞ்சிக்கு வைகரை வருமா? வராது. சரிங்களா? சிறுபொழுதுன்னு கேட்டிருக்காங்க. வைகரை முன்பனி காலம், மாலை கார்காலம், ஏற்பாடு குளிர்காலம், யாமம் கார்காலம். குறிஞ்சிக்கு என்ன வரும்? சிறுபொழுது யாமம், அதாவது நைட்டு 10 மணிலேருந்து 2 மணி வரலையும், நள்ளிரவு நம்ம சொல்கிறோம் இல்லையா, மீன் குறிஞ்சிக்கு வந்து யாமம் அப்படின்றது நைட்டு இரவு 10 மணிலேருந்து 2 மணி வரலையும். அதே போல் முல்லை திணைக்குரிய பெரும்பொழுதுன்னு கேட்டிருக்காங்க. பெரும்பொழுது என்ன வரும்? இங்கே சிறுபொழுது கேட்டாங்க முல்லை, இது குறிஞ்சிக்கு. முல்லைக்கு பெரும்பொழுது கேட்குறாங்க. என்னது? கார்காலம் வரும். இதுவே முல்லை திணைக்கு தேவையான சிறுபொழுது அப்படின்னு கேட்டாங்கன்னா எது? மாலை. சரிங்களா?
குறிஞ்சி அப்படின்னா மாலை சொல்லலாம். சரியா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஐ மீன் முல்லைக்கு மாலை, குறிஞ்சிக்கு இல்லை முல்லைக்கு. சிறுபொழுது அப்படின்னு கேட்டாங்கன்னா மாலை. குறிஞ்சி அப்படின்றது மலையும் மலை சார்ந்த இடமும். அதே போல் முல்லை அப்படின்றது காடும் காடு சார்ந்த இடமும். அப்போ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அதற்கான நமக்கு சிறுபொழுது அப்படின்னு கேட்டாங்கன்னா மாலை, காடு காடு சார்ந்த இடங்களில் மாலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஸோ இது ரொம்ப முக்கியமானது. கேள்விகளில் இந்த ஏரியா வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்கும், திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஏரியா தான். அதே போல் ஒவ்வொரு மாதங்கள் சம்மந்தமாகவும் நமக்கு கேட்பாங்க. இதுவே வந்து குறிஞ்சிக்கு வந்து கேட்டிருக்காங்க இல்லையா, குறிஞ்சிக்கு சிறுபொழுது சொல்லிட்டோம். இதுவே வந்து பெரும்பொழுது அப்படின்னு கேட்டாங்கன்னா கூதிர்காலம். சரியா, அதுவும் கேட்பாங்க, குளிர்காலம். சரியா, ஸோ இந்த மாதிரியான கேள்விகளும் கேட்பாங்க. அடுத்து பொருந்தாததை தேர்வு செய்க. சப்ஜூனியர், பேரண்ட், கன்சியூமர், ரெஃபரி. நமக்கு சரியான ஆன்சர் எது பாருங்க. மீ மூத்தோர், நாலங்கு குழி, ஆட்டம், நுகர்வோர், நடுவர். ஸோ சரியான ஆன்சர் பொருந்தாதது தான் நம்ம கேட்டிருக்காங்க. கேள்வியை சரியாக படித்தாவே போதும். பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, பொருந்தாதது ஆப்ஷன் ஏவே பொருந்தலை தான். சரிங்களா, மிக இளையோர் அப்படின்னு வரணும். ஜூனியர் தான், அப்போ இளையோர். அவங்க என்னது சூப்பர் சீனியர்லாம் கிடையாது. சரிங்களா, மீ மூத்தோர்லாம் கிடையாது, மிக இளையோர். சரிங்களா, மூத்தோர்னு கொடுத்துங்க, அப்போ தப்பாக இருக்குது. நமக்கு சரியான ஆன்சர் அதுதான். சரிங்களா, சூப்பர் சீனியர் அப்படின்னா தான் யார் வரும்? சூப்பர் சீனியர் அப்படின்னா தான் மீ மூத்தோர் அப்படின்னு வரணும். சரிங்களா, இதுவே கேரம், நாலு குழி, ஆட்டம், கன்சியூமர், நுகர்வோர், ரவி, நடுவர். இது சரியாக தான் இருக்குது இது எல்லாமே. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இளஞ்சி எனும் சொல் என்ன வகையான போலி? இளஞ்சி அப்படின்னு கொடுத்துருங்க. முதற்போலியா, முற்றுப்போலியா, இடைப்போலியா, கடைப்போலியா? இளஞ்சி அப்படின்றது எந்த இடத்துல இருக்குது? இடைப்பட்ட இடத்துல போலியாக இருக்குது. அப்போ இடைப்போலி, இடைப்போலி. சரிங்களா, ஒரு சொல்லின் இடையில் இருக்க வேண்டியது தான் நமக்கு இந்த இடத்துல போலியாக இருக்குது. அப்போ இது என்ன சொல்லலாம்? இடைப்போலி அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி சார் சரியாக எழுதுறது அப்படின்னா இளஞ்சி அப்படின்றது தான் சரியானது. அப்போ என்ன மாற்றி கொடுத்துருக்காங்க? இளைஞ்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது இடைப்போலி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இதே போல் வேறு ஏதாவது ஒரு போலி தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ல மென்ஷன். இப்போ அரசியல் சம்மந்தமாக போயிட்டுருக்கா, அப்போ அரசியல் அப்படின்றத அரைசியல் அப்படின்னு எழுதுனா இது என்னது? இதுவும் இடைப்போலி. சரிங்களா, இப்போ 5 அப்படின்றத நான் 5 அப்படின்னு எழுதுறேன். இது என்ன போலி அப்படின்றத கமெண்ட்ல கீழே மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இல்லை டெட் எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா வீடியோஸ் ரெகுலர் சேனல் அப்டேட் ஆகும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒர்க்கிங் டீச்சருக்கான டெட் எக்ஸாம் பேப்பர் 1, பேப்பர் 2, மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் தனித்தனியான டெஸ்ட் பேட்சஸ் இருக்குது. அதே போல் காமனாக இருக்கக்கூடிய டெட் எக்ஸாம். சரிங்களா, ஸோ நார்மல் டெட் எக்ஸாமுக்கும் பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்கக்கூடிய தனித்தனி பேட்சஸ் போயிட்டுருக்கு. தமிழ் மீடியமில் பேட்சஸ் இருக்குது. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜிபே பண்ணிட்டு நீங்கள் ஆப்பில் ஜாயின் பண்ணி இல்லை டேரெக்டாகவும் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஒர்க்கிங் டீச்சருக்கும் சரி, அதே போல் நார்மல் டெட் எக்ஸாமுக்கும் டெஸ்ட் பேட்சஸ் வந்து போயிட்டுருக்கு. மினிமம் ப்ரைஸில் நிறைய டெஸ்ட் இருக்கும், நிறைய கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே போதும். சரிங்களா, ஸோ ப்ராப்பராக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே போதுமானது. டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறீங்க, அதற்கான புக்ஸ் வேணும், டெஸ்ட் பேட்சஸ் வேணும், இல்லை வீடியோ கிளாஸஸ் வேணும் அப்படின்னா இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ நாளைக்கு வீடியோ நாளைக்கு அப்டேட் ஆகும், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு நைட்டு 8:30க்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி நாளைக்கு நைட்டு 8:30க்கு மறுபடியும் இந்த வீடியோ அப்டேட் ஆகும், இன்னொரு வீடியோ அப்டேட் ஆகும், பார்ட் 3. அதையும் ஃபாலோ பண்ணுறோம். மறக்காமல் உங்களுடைய மதிப்பெண் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் சொல்லிட்டுருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்குவோம். எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்த்தாவே நம்ம கொஷின் பேப்பரை டீகோட் பண்ணி படித்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ அப்போ கொஷின் பேப்பர் நமக்கு வரக்கூடிய டெட் எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரிங்களா, ஸோ மாடல் கொஷினில் இருக்கக்கூடிய கொஷின் ஏரியாலாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு அது ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். சரிங்களா, ஆசிரியர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ.